பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியூ பார்த்த மாதிரி எப்படி சூப்பராக எஸ்எஃப்எக்ஸ் அந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் எடிட்டிங் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்க போது. ஸோ அந்த வீடியோவையும் நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். அந்த வீடியோ எப்படி செய்கிறதுன்னா நீங்கள் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கும் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு சேனல் வீடியோஸும் பிடிச்சிருந்து சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட சாங் ஆட் பண்ணணும். ஸோ சாங் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் சாங் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லேயர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ்குள்ளே போங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்டென்சிஃபையர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இன்டென்சிஃபையர்னு கொடுத்துட்டு டிக் பட்டன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இப்போ இங்கே வந்து செட்டிங் இருக்கும். அதை நீங்கள் வந்து செட்டிங் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து மேலே வந்து டிக் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ இது நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறேன். அதாவது இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எஃபெக்ட் கொடுக்கும்போது எப்படி இருக்கும், நார்மலாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து எஃபெக்ட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். அடுத்து இவங்க முகம் வரும்போது இங்கே ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அகெயின் அந்த எஃபெக்ட்டுக்கு போய் அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அகெயின் இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவங்க ஃபேஸ் கொஞ்சம் தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். அவங்க ஃபேஸ் நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிளிச் எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா மறுபடியும் எஃபெக்ட்ஸ்க்கு போய்க்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரோமேட்டிக் கிளிச்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு டிக் பட்டன் கொடுக்குறேன். இதை இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கோங்க. ஸோ இது ரொம்ப இதாக இருக்கும். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து 1க்கு மாற்றிக்கோங்க. 1க்கு மாற்றிட்டு அதை அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு எஃபெக்டும் ஆட் பண்ண வேணாம். பிகாஸ் இது வந்து நைட் சீனாக இருக்குது. ஸோ இப்போ அகெயின் நான் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்களுடைய ஒரிஜினல் கலரும் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் அண்ட் கலரும் தெரியணும். ஸோ இந்த இடத்துல இவங்க ஃபேஸ் தெரியுது. உடனே நான் மறுபடியும் அகைன் வந்து இன்டென்சிஃபையர் கொடுத்துக்கிறேன். டிக் பட்டன் கொடுத்துக்கோங்க. இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. அகைன் இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் தூரம் விட்டுட்டு கொஞ்சம் முடியும் போது இந்த எஃபெக்ட் மறுபடியும் கொடுத்துக்கோங்க. இல்லை இது எனக்கு வேணாம் அப்படின்னா கலர் ஆப்ஷனில் நீங்கள் அசட் ஸ்டோரில் கலர் ஆப்ஷனுக்கு போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எது வேணுமோ கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபேஸில் இங்கே கொஞ்சம் கலர் வரணும். ஸோ நீங்கள் கிளிச் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த சாங்கோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சாங் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அதை வந்து தேவைப்பட்டதானே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து இங்கே சேம் எஃபெக்ட் அதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபில் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ ஷார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் அவருடைய ஃபேஸ் வந்து தெரியுதா அப்படின்ட்டு. ஆப்ஷன் பாருங்கள், ஃபில் ஸ்க்ரீன் ஆக்கிக்கோங்க. அகெயின் செட்டிங்ஸ்க்கு போய் 1ல் வச்சுக்கோங்க. 2 கூட ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். 1ல் வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த இடத்துலையும் அவங்களோட ஃபேஸ் தெரியுது, ஹீரோயின் ஃபேஸ். நான் அகெயின் வந்து இன்டென்சிஃபையர் கொடுக்குறேன். ஸோ இது வேணும் அப்படின்னா வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை இடத்துல அகெயின் வந்து இன்டென்சிஃபையர் கொடுத்துக்கலாம்.
ஸோ நீங்கள் அகைன் வந்து கிளிச்சு கூட கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ப்ராசஸை திருப்ப திருப்ப நீங்கள் செய்யணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதை வந்து நல்லா ஷார்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அவுட்புட்டு. ஸோ இதில் வேணும் அப்படின்னா இன்னொரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் மேலே இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கீழே வந்து போய்க்கோங்க. ஸோ கீழே நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிளண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. பிளண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் எல்லாம் இங்கே வந்து வர்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்குது. கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி சூப்பராக எஸ்எஃப்எக்ஸ் இல்லை கலர் சேஞ்சிங் எப்படி பண்ணுறது டெம்ப்ளேட் வச்சுக்கு அப்படின்னு காட்டியிருந்தேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாய்.